மொத்தம் 157 ரூபா ஆச்சு. அவ்வளவு ஆச்சு? கம்மியா ஜாமான் வாங்கியிருந்தா காசும் கம்மியா வந்திருக்கும். நல்லா பேசுறமா நீ. இந்தா புடி. நல்லா பேசலனா உங்ககிட்ட வியாபாரம் பண்ண முடியுமா? இந்த டப்பா கொஞ்சம் குடுக்குறியா? இந்த டப்பாவா? இது தீரட்டும், அப்புறம் வந்து வாங்கிக்கோங்க. பொருளுக்கு அழகே இந்த டப்பா தான். ஒரு டப்பாவே குடுக்க மாட்டேற. நான் மட்டும் உன் கடையில பொருள் வாங்கணுமா என்ன? இந்தாங்க உங்க பொருளே எனக்கு தேவையில்ல, வச்சுக்கோங்க. பொருளை காசு கொடுத்து வாங்குறீங்க, டப்பாவை என்ன காசு கொடுத்தா வாங்குறீங்க? அதுக்கும் இதுக்கும் என்னக்கா சம்பந்தம்? என்னாச்சு? என்ன பிரச்சனை? அவங்க இந்த டப்பாவை கேட்டாங்க மாமா. பொருள் காலியானதும் வந்து வாங்கிக்கோங்கன்னு சொன்னேன். அதுக்கு போய் ஜாமாவை திருப்பி கொடுக்குறாங்க மாமா. போன வாரம் தானக்கா ஒரு டப்பா உங்களுக்கு கொடுத்தேன். அதுல கடலைப்பருப்பு கொட்டி வச்சிருக்கேன். இப்ப துவரம்பருப்பு கொட்டி வைக்க ஒரு டப்பா கேட்டா உன் பொண்டாட்டி கொடுக்க மாட்டேங்குது. இருக்கிற டப்பாவெல்லாம் உங்களுக்கே கொடுத்துட்டா நான் என்ன பொருளை தரையில போட்டா வைக்க முடியும்? நீ ஒன்னும் அழுதுகிட்டலாம், டப்பா கொடுக்க தேவையில்லை. நாங்க ஒண்ணும் அழுதுகிட்டே தரல, நீங்க சிரிச்சுக்கிட்டே எடுத்துட்டு போங்க. நான் வர்றேன். அவங்க வீம்புக்குனே உங்ககிட்ட சண்டை போட்டு அந்த டப்பாவை வாங்கிட்டு போறாங்க. சில கஸ்டமர் இப்படிதான் இருப்பாங்க. ஒரு டப்பாக்காக வியாபாரத்துல விட முடியாது.